ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்கோட கான்செப்ட் ஒன்று பார்க்க போகிறோம். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் வந்து வரிசையாக வந்து நம்ம பார்த்துட்டே போக போகிறோம். ஒவ்வொரு டைப்பாக வந்து ஒவ்வொரு கான்செப்டாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 நாளில் பண்ணுறான். பி வந்து அதே வேலையை 20 நாளில் பண்ணுறான். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா A + B எத்தனை நாளில் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. எத்தனை நாளில் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி அப்படின்னா இப்போ வந்து 10 நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா அவர் சீக்கிரமாக வந்து முடிச்சிடறாரு. அப்போ அவரோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து 20 நாளில் வந்து முடிக்கிறவரோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 10க்கும் 20க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 20. அப்போது 10ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 20 வரும்னா 2 மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். இதில் வந்து 1 மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். அப்போ இது 2ன்றது எஃபிஷியன்சி, இவர் 1ன்றது எஃபிஷியன்சி. இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது 2ஓட எஃபிஷியன்சியை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3. இப்போ மொத்தம் வந்து 20 ஸ்வீட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 ஸ்வீட் அப்படின்னா 20 ஸ்வீட் வந்து மொத்தம் 20 ஸ்வீட் பண்ணணும். இப்போ 20 ஸ்வீட்டை வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 பண்ணுவாங்க அப்படின்னா 20 வந்து எத்தனை நாளில் பண்ணுவாங்க? 20/3. 20/3 அப்படின்னா 6 2/3 நாளில் பண்ணுவாங்க. ஒரு நாளில் 3 அப்படின்னா 20 வந்து எத்தனை நாளில் பண்ணுவாங்க அப்படின்னா 6 2/3 நாளில் பண்ணுவாங்க. இதை வந்து ஒவ்வொரு சமா வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து 3 நாள், பி வந்து 6 நாள். அப்போ A + B கண்டுபிடி. எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கும் 6க்கும் எல்சிஎம் வந்து 6. அதாவது டோட்டல் வந்து 6 தான். ஓகேவா? அப்போது 6 வரும். இதால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 வரும். எஃபிஷியன்சி வந்து ஏவுக்கு 2, பிக்கு வந்து 1. அப்போ 2 பேரும் சேர்ந்துங்கும்போது எஃபிஷியன்சி வந்து ஆட் ஆயிரும். அப்போ 3ல் 2 + 1 வந்து 3. அப்போ மொத்த ஸ்வீட் வந்து 6 தான். ஒரு நாளைக்கு அவங்க 3 பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாளில் வந்து 6 பண்ணுவாங்க அப்படின்னா 2 நாளில். ஆன்சர் வந்து 2 நாள். ஏ என்பவர் ஒரு வேலையை வந்து 30 நாட்கள் செய்து முடிப்பார். பி என்பவர் 40 நாளில் செய்து முடிப்பார். 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஏ வந்து 30, பி வந்து 40. இப்போ A + B வந்து இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2க்கும் எல்சிஎம் வந்து 30க்கு 40க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 120. அதாவது 30 × 4 40 × 3 அதனால 120 போடலாம். இப்போ 30 × 4 40 × 3 இதுதான் வந்து எஃபிஷியன்சி. இது வந்து எஃபிஷியன்சி. ஓகேவா? இப்போ 4:3 அதாவது ஒரு நாளைக்கு ஏ வந்து 4 பண்ணுவான், ஒரு நாளைக்கு பி வந்து 3 பண்ணுவான். இருவரும் சேர்ந்துன்றதுனால ஒரு நாளைக்கு வந்து 7 பண்ணுவாங்க. அப்போது 120 பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள்? ஒரு நாளைக்கு 7 அப்படின்னா 120 பண்ணுறதுக்கு 120/7. 120/7 அப்படின்னா எதில் இருக்குது? 1/7ல் ஆப்ஷன் வந்து ஏன்னா 120 வந்து 7ஆல் டிவைட் ஆகாது. 1/7ல் ஆப்ஷன் வந்து இதுதான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 17 1/7. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களும் பி என்பவர் அதே வேலையை வந்து 30 நாளில் முடிப்பார். இருவரும் சேர்ந்துன்னு கேட்குறாங்க. அதே தான் ஏ வந்து 20, பி வந்து 30. எல்சிஎம் 60. அப்போ எஃபிஷியன்சி 3, எஃபிஷியன்சி 2. இருவரும் சேர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. சேர்ந்துன்னா இவர் வந்து 3, இவர் வந்து 2. அப்போ 5. இப்போ மொத்தம் வந்து 60. 60/5 வந்து 12. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. ஏ வந்து 36 நாள், எனில் பி வந்து எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. ஏ வந்து 36, பி வந்து தெரியாது. A + B வந்து 12ன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா
36 தான் எல்சிஎம். ஏன்னா வந்து 2ஆலயும் டிவைட் ஆகுது. இப்போ 36 × 1 எஃபிஷியன்சி வந்து 1. இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 12 × 3 வந்து 36. அப்போ 1ஓட எதை ஆட் பண்ணால் வந்து நமக்கு வந்து 3 கிடைக்கும் அப்படின்னா 2 ஆட் பண்ணலாம். அப்போ பியோட எஃபிஷியன்சி 2. பியோட எஃபிஷியன்சி 2 அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 அப்படின்னா 36 வந்து அவர் எத்தனை நாளில் பண்ணி முடிப்பார் அப்படின்னா 18 நாளில் பண்ணி முடிப்பார். ஆன்சர் வந்து 18. அடுத்தது ஏபி ஆகிய இருவரும் இணைந்து 16 நாட்களில் ஒரு வேலை முடிப்பார்கள். ஏ மட்டும் தனியாக வந்து அந்த வேலையை 48 நாளில் முடிக்கிறார். பி வந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறான்னு கேட்குறாங்க. இப்போ ஏ வந்து 48, பி தெரியாது, ஏ + பி வந்து 16. எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 48 தான் வரும். இப்போ எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 1, இவங்களோட எஃபிஷியன்சி 3. 3 × 48. அப்போ 1ஓட எதை ஆட் பண்ணால் 3 வரும் அப்படின்னா 2 ஆட் பண்ணலாம். இப்போ பியோட எஃபிஷியன்சி வந்து 2. அதாவது ஒரு நாளைக்கு 2 பண்ணுவார் அப்படின்னா 48 வந்து எத்தனை நாளில் பண்ணுவார் அப்படின்னா 24 நாளில். ஆன்சர் 24. அடுத்தது ஏ என்பவர் ஒரு வேலை 24 பண்ணுறாரு. ஏ + பி வந்து 6 நாள், பி மட்டும் எத்தனைன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஏ வந்து 24, பி தெரியாது, ஏ + பி வந்து 6. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 24 தான் வரும். அப்போ எஃபிஷியன்சி வந்து 1 × 4. அப்போ 1ஓட எதை ஆட் பண்ணால் 4 கிடைக்கும் அப்படின்னா 3. இப்போ பியோட எஃபிஷியன்சி வந்து 3 அப்படின்னா 24 வந்து எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 8 நாள். ஆன்சர் வந்து 8. ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி வந்து 15 நாட்கள் செய்து முடிப்பார். 20 வந்து 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து 10, பி வந்து 15, எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 30. அப்போ 10 × 3, 15 × 2. எஃபிஷியன்சி வந்து 3:2. 3:2 எந்த இது வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஆன்சர் வந்து இதுதான். இதை வந்து நம்ம எப்படி இன்னொன்று போடலாம் அப்படின்னா 3:2 வந்து பிரிச்சிடணும் 1500. 3 + 2 5 தான் வந்து 1500 அப்படின்னா 5 வந்து 1500னா 1 வந்து 300. இப்போ 3 மடங்கு வந்து 900, 2 மடங்கு வந்து 600. அப்போ டேரெக்டாக வந்து நம்ம இதை ஆன்சர் அடிச்சிடலாம். ஏ என்பவர் ஒரு வேலை 20 நாட்களிலும் பி என்பவர் 30 நாட்கள் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலை செய்து 600 வந்து வருவாயாக பெறுகின்றன. ஏ மற்றும் பியின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஏ வந்து 20, பி வந்து 30. எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 60. ஏன்னா 2ஆலையுமே டிவைட் ஆகுது, அதுதான் 20ஆலையும் டிவைட் ஆகும், 30ஆலையும் டிவைட் ஆகும். இப்போ இதோட எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா 20 × 3 60, 30 × 2 60. அப்போ 3:2. 3:2 வந்து எது பிரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ 600 சொல்கிறாங்களா, 3 + 2 வந்து 5 பங்கு வந்து 600 ரூபாய். அப்போ ஒரு பங்கு வந்து 120. 3 × 120 360, 2 × 220 240. இப்போ 360 ஏவுக்கு வந்து 360, பிக்கு வந்து 240. மாற்றி கூட கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம வந்து ஆன்சர் பார்த்து அடிச்சுக்க வேண்டியதான். ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறாரு, பி என்பவர் 15 நாளில் செய்கிறாரு. அவங்க 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு 2 லட்சம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஏ வந்து பெரும் தொகை எவ்வளோ? ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து 10, பி வந்து 15. எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து 30. அப்போது இதோட எஃபிஷியன்சி 3, இதோட எஃபிஷியன்சி 2. அப்போ 3 + 2 5 தான் வந்து 2 லட்சம் அப்படின்னா 1 வந்து 40,000. ஓகேவா? அப்போ 1 40,000 அப்படின்னா ஏ பெரும் தொகைன்னு சொல்லியிருக்காங்க. ஏவோட எஃபிஷியன்சி 3. இப்போ 3 × 40,000 1,20,000.
ஏ, பி என்ற மனிதர்கள் தனித்தனியே ஒரு வேலையை 8 நாட்கள் மற்றும் 20 நாட்கள் முடிப்பார்கள். இருவரும் இணைந்து 4 நாட்கள் வேலை செய்த பின் முடிக்கப்பட்ட வேலையின் பாகம் என்னவாக இருக்கும்? இப்போ ஏ வந்து 8, பி வந்து 20. எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 40. அப்போ எஃபிஷியன்சி 20 × 2 40, 8 × 5 40. அப்போ ஒரு நாளைக்கு வந்து அவங்க வந்து 7 பண்ணியிருக்காங்க. அப்போ 4 நாள் பார்த்தீங்க அப்படின்னா 28 பண்ணியிருப்பாங்க. 28. இப்போ 28/40 போட்டோம் அப்படின்னா 4 அடித்தோம்னா 7/10 வந்து பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் தான் கேட்குறாங்க. 7/10 ரிமைனிங் வந்து 3/10. ஆன்சர் வந்து 3/10. ஏ என்பவர் வேலை 15 நாட்களும், பி என்பவர் அதே வேலையை 20 நாட்களும் செய்து முடிக்க இயலும். இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்த பின் மீதம் இருக்கும் வேலையின் அளவு என்ன? இப்போ ஏ வந்து 15, பி வந்து 20. எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 30, 60. 15 × 4 60, 20 × 3 60. எஃபிஷியன்சி வந்து 4, ஏவுக்கு வந்து 4, பிக்கு வந்து 3. இவங்க இருவரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்களா? சேர்ந்து அப்போ ஒரு நாளைக்கு வந்து 4, இவர் வந்து 3. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 7 பண்ணுவாங்க. மொத்தம் வந்து 4 நாள் செஞ்சுருக்காங்க. இப்போ 4 7 28. 28 வந்து பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 60. இதை அடித்தோம் அப்படின்னா 4 7 28, 4 5 60. இப்போ 7/5 வந்து பண்ணிட்டாங்க. அப்போ மீதி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே லெஃப்ட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 8/5 வந்து பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.